சிம்பிளான ஹெல்தியான மாவு உருண்டை இல்லைன்னா நெய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரெல்லாம் இல்லை, வெல்லம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட. இது சொதுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிடணும். வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. நம்ம கடையிலலாம் வாங்கும்போது அது மாதிரி முன்னாடி பண்ணிடணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை போட்டதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கலர் மாறணும், ஆனால் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அந்த மணம் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வறுக்கும் போதே இந்த பாசிப்பருப்பு வெந்துடணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைனான பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ நெய் உருண்டைக்கு ரொம்ப கரகரப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கரகரப்பாக அரைச்சாலும் டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சலிச்சுக்கலாம். இப்போ இதுலேயே 3/4 கப் வெள்ளைப்பொடி போடுறேன் நான், ஜாகரி பவுடர். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே நான் ஏலக்காய் பவுடர் போடுறேன். நீங்கள் ஏலக்காய் கூட 2-3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு, நமக்கு ஏலக்காயும் பாசிப்பருப்பும். வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே அரைக்கும்போது சுகர் போட்டு அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக அரைச்சும் போடலாம். லார்ஜ் லெவலில் பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ ஒரு கப்பெல்லாம் போட்டு பண்ணும்போது எல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு அரைக்கிறது நல்லது. இப்போ 1/3 கப் நெய் ஊற்றுறேன், அதாவது 80 ml நெய். இதை வந்து நல்லா சூடு பண்ணணும், ஆனால் ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ முந்திரி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம். ஆனால் நெய் உருண்டையில் திராட்சை எல்லாம் தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல சூடான நெய்யை கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் முதல்ல மிக்ஸ் பண்ணணும். நெய்யை ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. ஆனால் 1/3 கப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூடாக இருக்கிறதுனால முதல்ல நம்மளால் கையில் பிசைய முடியாது. அதனால தான் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடெல்லாம் ஆறிடும், உடனே ஆறிடும் மாவில் போடும்போதே. அதுக்கப்புறம் நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கருப்பட்டி பிடிக்கும் அப்படின்னா கருப்பட்டியை துருவி நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். ஆனால் கருப்பட்டியில் கொஞ்சம் தூசு இருக்குது, அதனால் நீங்கள் கருப்பட்டி பாகா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. கருப்பட்டி பாகு செய்யணுன்னா 1 கப் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் ஊற்றி நீங்கள் பண்ணலாம். அதையுமே கொஞ்சம் ஊற்றி பண்ணுங்கள். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா இது அப்படியே கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா மாவு போடணும். உங்கள்கிட்ட மாவு வந்து வறுத்து அரைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி போடலாம். ஆனால் நெய் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் பண்ணுவாங்க, பாசிப்பருப்புலேயும் பண்ணுவாங்க. உங்களுக்கு தப்பாயிட்டால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். உதிர மாதிரி இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நெய் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா. நான் கொஞ்சம் தான் உங்களை ஊற்ற சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நெய்யை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெய் உருண்டையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது, நல்லா பிடிக்க வரணும், உதிர்ந்துடக்கூடாது. அதே சமயம் நெய் அதிகமாக ஊற்றி சொதன்னு ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ இதுவுமே அந்த ஈரத்தன்மை இல்லைனாவே அது ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டிலையும் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதே வெள்ளத்தில் உங்களுக்கு நெய்யே வேணாம், ஆனால் நெய் உருண்டை சாப்பிடணுன்னா நீங்கள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, இல்லைன்னா போடாமல் கூட நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி கூட ஊற்றி பண்ணலாம். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நெய் வந்து ரொம்ப நல்லது கூட. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் சுகரில் பண்ணும்போது அது ஒயிட்டாக இருக்கும். நான் வீடியோ போடுறேன் சுகரில் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பட் கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகரில் பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரையில், வெல்லத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. வெள்ளைப்பொடி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
ஸோ இந்த லட்டே பார்த்திங்கன்னா கொங்குநாடு கிராமத்தில் ஒரு சில கிராமத்தில் வெல்லத்தில் பண்ணுவாங்க. இதில் வந்து முந்திரி எல்லாம் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை, குழந்தைகளுக்காக முந்திரி போடலாம். ஏன்னா நமக்கு பாசி பருப்பே நல்ல ப்ரோட்டீன் அதிகமானது தான். ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே நான் எக்ஸ்ட்ராலாம் நெய் ஊற்றலை. நான் போட்ட அந்த நெய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு தப்பாயிடுச்சு, பதம் தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பொட்டுக்கடலையே நீங்கள் அப்படியே பொடி பண்ணியும் போடலாம், இல்லை பாசி பருப்பை திரும்ப வறுத்தும் நீங்கள் வந்து பொடி பண்ணி போடலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசி பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுட்டிங்கனாலும் நல்லது தான். ஸோ எங்கிட்ட வந்து பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸை வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதனால மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிஸ்தா மட்டும் வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயும் 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.